வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். மகரம், காலபுருஷனுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம் மகரம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 2025. புத்தாண்டு சிறப்பு பலன்களை வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிகழ்வுகள் இருக்குது. சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3மே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது. ஆனால் அதில் சனிப்பயிற்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷம் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கும் போது மேஷராசி என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. அங்கே ஆரம்பித்தவர் மீனராசிக்கு போகிறதுக்கு வருகின்ற மார்ச் 29, 2025 மீனராசிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் எடுத்திருக்கிறார். அதாவது 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி தன்னுடைய பயணத்தை மேஷத்திலிருந்து தொடங்கியவர் 3 தலைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இப்போ மீனராசிக்குள்ளே போகிறாருன்னா நீங்கள் நினச்சிக்கலாம். கேபிள் டிவி வந்த காலத்தில் மேஷராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷம் அங்கிருந்து தொடங்கியவர் இப்போ சேட்டலைட்டு, செல்ஃபோனு, சேட்டலைட்லாம் செல்ஃபோன் அதுக்கு பிறகு டிஜிட்டல் இது எங்கேயோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் தாண்டி உட்காந்துருக்கும். மனித வளமே 94, 95, 96, 97, 98 எங்கே இருக்குது, இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. எந்த துறையிலும், கிரிக்கெட் துறை அப்போ சச்சின் டெண்டுல்கர் கோலோட்டி இருந்த காலம். அப்போ மேஷத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். அப்போ விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் ஆரம்பித்த காலம். அப்போ மேஷத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். அப்போ அரசியல் தலைவர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் தொடங்கியவர். ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் சிஎம் சேர் ஒரு கூர்கா சீட்டு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம். அந்த நேரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் சனி பகவான். இப்பொழுது பல தலைமுறைகளை தாண்டி மீனராசிக்கு இப்போ தான் சேர்ந்துருக்கார். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சனி பயிற்சி. ஒரு ஃபுல் லேப்பு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வரணும். அதுதான் ஃபுல் லேப்பு. அந்த ஃபுல் லேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சனி பகவான் மார்ச் 29, 2025 அன்னைக்கு மீனராசிக்கு பிரவேசமாகிறார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பயிற்சி. இதை பற்றி பார்ப்போம். இப்போ மகர ராசி எனக்கு ரொம்ப பிடித்தமான மகர ராசி. 12 ராசிகளில் இந்த 100கணக்கான முறை நான் சொல்லியிருக்கேன். திரும்பியும் சொல்லுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மகரம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் மகர ராசினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது மகர ராசி இருந்தால் தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு இது. இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். எஸ்பெஷலி மகர ராசி பார்க்கணும். மகரம் கர்மஸ்தானம் மகரம், வைராக்கியம் மகரம், விடாமுயற்சி மகரம், கீழேந்து தட்டி அடிச்சுட்டு மேலே வருது மகரம். ஒரு சாதாரண நிலையில் பிறந்து மிகப்பெரிய சாதனைகளை படைப்பது மகரம். குறிப்பாக தந்தையுடைய லெகசியில் சாய நம்ம பரம்பரை இது மேலே அதோடைய இதை எடுத்துக்காம தானாகவே தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிலையை போல, சிற்பத்தை போல தன்னைத்தானே உருவகப்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தில் பெரிய உயர்வை எட்டுவது மகரம். இதுக்கு 1000 உதாரணம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல பாதசனியாக இருந்து வந்த சனி பகவான் மார்ச் 29, 2025 பெயர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம். பார்க்கின்ற பார்வையை விட தன்னுடைய 3ஆம் பார்வையால் ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையால் கன்னியையும், 10ஆம் பார்வையால் தனுசையும் பார்க்கிறார். ஆனாலும் இருக்கின்ற மீனராசிக்கு தான் இம்பாக்ட் அதிகம். வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதை சொல்கிறேன். ஒரு ராசிக்கு 3, 6, 11 இந்த இடங்களில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அப்படியே ஒரு பாவகிரகம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து மாறி மிகப்பெரிய சுபகிரகமாக மாறி பலனளிக்கிறார் என்பது சத்தியமான உண்மை. அந்த வகையில் முதல் பிரேக்கிங் நியூஸ் மகரத்துக்கு, இனி 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி மகர ராசிக்கு முடிய போகிறது மார்ச் 29, 2025. தலைப்புச் செய்திகள். இதற்கு பிறகு அந்த மகர ராசி 7.5 சனி முடிகிறது ஒரு குட் நியூஸ்னா, அடுத்த குட் நியூஸ் 3ஆம் இடத்துல மீனராசியில் மோட்சஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்கார போகிறார். இது அடுத்த பெரிய குட் நியூஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா,
உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு பெயரப் போகிறார். அது ஒன்று. அடுத்தபடியாக உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பெயர்ந்து சில மாதங்கள் சனியும் ராகுவும் சேர்ந்து மீனத்தில் சஞ்சரிப்பார்கள். மார்ச்சிலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும், கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரைக்கும் சேர்ந்தே சஞ்சரிப்பார்கள். அதற்கு பிறகு ராகு பெயர்ந்து, ராகு பயிற்சிக்கு அப்புறம், கேது பயிற்சிக்கு அப்புறம் கும்பத்திற்கு ராகுவும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும், அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு கேதுவும் 2ஆம் இடத்திற்கு ராகுவும் வருவார்கள். இந்த பலன்களையும் நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ எப்படின்னா, என்ன நடக்கும், எதை எதிர்பார்க்கலாம், எது தவிர்க்க வேண்டும், எதை செய்தால் நல்லது, எதை எதிர்பார்க்கலாம், என்ன பரிகாரம், இதை இப்படி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். முழுசாக பாருங்கள். மகரம், 7.5 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கிறது. இருந்த அத்தனை விதமான கெட்ட விஷயங்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரப் போகிறீர்கள். இந்த வாழ்க்கையில் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஜெனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுசீரமைப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. சனி பகவான் 7 ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்த அடி அத்தனையும் அனுபவமாக மாறப்போகிறது. இனி உங்களை சனி பகவான் அணைத்து அரவணைத்து செல்லப் போகிறார். உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது 3ஆம் இடத்திற்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளையும் சனி பகவான் உச்சக்கட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். அத்துணை முயற்சிகளிலும் உங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கப் போகிறது. நாம் இப்போ சொல்லக்கூடியது அனைத்தும் பொது பலன்களே. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் சிறிதாகவோ பெரிதாகவோ வேறுபடலாம். இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக கணித்து தர முடியும். 1. 2, நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை வச்சு. ஸோ சனி பகவான் இதுவரைக்கும் உங்களை தாக்கியதனால் கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, அவமானங்கள், காதல் தோல்விகள், திருமணம் நடக்கலை, உடல் உபாதைகள், வியாதிகளுக்காக ஆரோக்கியத்தை இழந்து ஆஸ்பத்திரி வாசலில் காத்திருக்கிறது, வேலை இழந்து தவிர்க்கக்கூடியவர்கள், பிரிந்த கணவன் மனைவிமார்கள், குழந்தையை இழந்தவர்கள், குழந்தையை பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், அது இன்னும் கொடுமை, எல்லாம் கம்ப்ளீட் ஹால்ட். இனி ஒரு முற்றுப்புள்ளி, டாட். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். என் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த கடவுள் ஆண்டவன் உங்கள் பக்கம் இருப்பார். நல்ல பெயர், நல்ல புகழ் போன்றவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு கேது 2ல் வராரு, கேது 7ல் போவதனால கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுனால தனம், வாக்கு, குடும்பத்தில் சிறு அளவில் மைனஸ் இருக்கலாம். ஆனால் பெரிதாக 3ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவானால் முதல்ல படிக்கக்கூடியவரில் மெடிக்கல் சீட் யாருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க? மகர ராசியில் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெடிக்கல் சீட் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 2, நீங்கள் புதுசாக வேலைக்கு தேடுறீங்க, நல்ல வேலை, இருக்கிற வேலையை விட ஃபஸ்ட் கிளாஸ் வேலை, ஃபாரின் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட உண்டு. நம்பர் 3, கல்யாணமே நடக்கலை சார், இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், டிசம்பர் மாதத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்பர் 4, குழந்தை பாக்கியமே இல்லை சார், நல்ல நியூஸ் டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்பர் 5, பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேரும். நம்பர் 6, பிரிந்து போன நட்பு ஒன்றாக கூடும். நம்பர் 7, அப்பா அம்மா கூட மறுபடி ஒற்றுமை ஏற்படும். நம்பர் 8, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 9, கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய வீட்டில் குடியிருக்க ஆசைப்படுவார். நம்பர் 10, இழந்த செல்வம், பேர், பெருமை எல்லாம் அதை விட பல மடங்கு கிடைக்கும். இதுதான் ஒரே ஒரு விஷயம். என்னன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரோ இல்லை மூவ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இப்போ இருக்கின்ற வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, போகிற நிலைமையில் இருந்ததுன்னா கவலையே பட வேண்டாம். இதை விட ஃபஸ்ட் கிளாஸ் வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் ஜூலைக்குள்ளே கிடைக்கும். இன்னொரு மேஜர் பிரேக் த்ரூ என்னென்னா, 2025 செகண்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பித்து 2026 ஒரு அக்டோபர் நவம்பருக்குள்ள வாழ்க்கை வேற லெவலில் அமையும். அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றி படிக்கட்டுகள் உங்களை தேடி உங்களை அது உங்களுக்கு காத்திருக்கும், அது மேலே ஏறதுக்காக.
இந்த மாதிரி நேரத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் கூட பயம் தேவையில்லை, நல்லதே நடக்கும். அதே மாதிரி கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு, அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸு ப்ளஸ் இந்த பக்கம் கனடா போன்ற கண்ட்ரிகளுக்கு, லண்டன், யூஎஸ் போன்ற கண்ட்ரிகளுக்கு குடிபெயரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு பூன், ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியும். நீங்கள் கவலையே பட வேண்டாம், காத்திருந்ததுக்காக வருத்தப்பட வேண்டாம். நல்ல மணமகன், நல்ல மணமகள் உங்களுக்கு குடும்பத்துக்கு அமையும். ஆக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பயிற்சிகள், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், ஏன்னா குரு பயிற்சியானவர் 6ஆம் பாவத்தில் மறைஞ்சு உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் மறைகிறது யோகம். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் அதிபதி 6ல் மறைகிறது யோகம், விபரீத ராஜயோகம். 6ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களோட 12ஆம் வீடு, உங்களுடைய 2ஆம் தனஸ்தானத்தை ராகுவை பார்ப்பார். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்ப்பார். இத்தனையும் நடக்கும். உங்களுடைய 10ஆம் வீடு, உங்களுடைய 12ஆம் வீடு, உங்களுடைய 2ஆம் வீடு குரு பகவான் பார்ப்பார் பிந்துரத்திலிருந்து 5, 7, 9 பார்வையில். எல்லாத்துக்கும் மேலே மகர ராசி நண்பர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, கடைசியாக ஒரு முறை நல்லதோ கெட்டதோ திருநள்ளாறுக்கு சென்று, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆலயங்களுக்கு கூட போகலாம். ப்ரிஃபரபிளி திருநள்ளாறுக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் குளித்து ஒரு பெரிய கும்பிடு சனீஸ்வர பகவானுக்கு போட்டு தர்பாரணீஸ்வரரை வணங்கி, அதே மாதிரி அபிஷேகம் செய்து கோயிலுக்கு வெளியில் வந்து ஆடை தானம் செய்வதோ அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு மிக்க பலன்களை தரும். முக்கியமான ஒரு விஷயம், இது ரொம்ப குறித்து வச்சுக்கோங்க. 7.5 வருஷம் முடிஞ்சு, 7.5 சனி முடிஞ்சு இப்போ சனி பகவான் போகிறார். ஆல்ரெடி இப்போலேருந்தே பல மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சனி பகவான் எப்பவுமே இந்த அஷ்டம சனி 7.5 சனி முடிஞ்சு போகும்போது ஒரு பொற்கிழியை கொடுத்து விட்டு போவார். அந்த பொற்கிழி சாகும் வரை நம்ம கூடவே இருக்கும். அந்த மாதிரியான வெகுமானங்கள் உங்களுக்கு அந்த ஈஸ்வர பகவான் தருவார். இப்போ காத்து கொண்டிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்கள், தினமும் சொல்லுங்கள். அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். 96 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத இமாலய வெற்றிகள் உங்களை தேடி வந்து சேரும் என்று கூறி, என் உயிரினும் மேலான மகர ராசி பெருமக்களே, உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.